நான் வந்து முட்டை பரோட்டா செய்ய போகிறேன். இதுக்கு நான் வந்து 4 பரோட்டா எடுத்துருக்கிறேன். இந்த பரோட்டா நான் ஏற்கனவே செஞ்சு போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள், பார்த்து அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லாம் வீட்டில் இருக்கிற டைமில் குழந்தைங்க இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இப்போ 4 பரோட்டா எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கையில் நல்லா பிச்சு விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிச்சு விட்டாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதுக்கு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இது ஆயிலில் போட்டோம்னா நல்லா அந்த பரோட்டாவோட கருவேப்பிலை நல்ல மணமாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வீட்டில் இருக்கோம். இந்த மாதிரி டைமில் நம்ம எப்பவும் வேலைக்கு போகிற நேரம் இதெல்லாம் செய்ய முடியாது. வீட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகா 2 போட்டிருக்குறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கறி மசாலா பொடி போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாலாம் இந்த பக்கம் தள்ளி விட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். உடனே திருப்பி விட வேண்டாம். கொஞ்ச நேரம் கழித்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ உடனே கலக்க வேண்டாம், லேசாக அப்படி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை எடுத்து போட்டுடலாம். இப்போ
இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புரோட்டா நான் ஏற்கனவே செஞ்சு போட்டிருக்கிறேன். அதில் மீதியான 4 புரோட்டா வச்சு தான் நான் இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கிரேவி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த புரோட்டாவுக்கு வந்து மஷ்ரூம் சால்னா செஞ்சுருந்தேன். அதோட வீடியோ ஒரு நாள் போடுறேன். அந்த கிரேவி தான் நான் இன்றைக்கி ஊற்றுறேன். இந்த சால்னா தான் நான் ஊற்றுறேன். இந்த கப்பில் நிறச்சிருந்து நான் 1/2 கப்பு ஊற்றிருக்கிறேன். பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நான் ஏற்கனவே உள்ள அந்த சால்னாவை தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஊற்றலை, அதே கரெக்டாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் இன்றைக்கி செஞ்சுருக்க அளவு வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.